பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, வீட்டில் இருந்தவாறே இறைவனின் உடனோடு கலக்க எவ்வழியை தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அருணாச்சலம். வாழ்க்கையில எல்லாருக்குமே நாம நினைத்த போல அமைவது கிடையாது. ஆனா நமக்கு அமையக்கூடியத நமக்கு பிடித்த மாரி நம்ம அமைச்சிக்கினா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிலரெல்லாம் வீட்டிலே இருப்பாங்க. ஆனா ஆலயங்கள் எல்லாம் செல்லணும், போகணும்னு நினைப்பாங்க. அவங்களால போகக்கூடிய நேரங்கள் அமையாது. போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்து வராது. அப்ப அவங்க நினைத்துட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாங்க? ஐயோ! நம்மளால கோயிலுக்கு போக முடியும். நானும் நினைக்கிறேன். சாமிய இறைவனோட நல்லா நெருங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நெருங்க முடியல. எனக்கு இப்படி ஒரு வீட்ல இப்படி ஒரு சூழ்நிலை. அதனால என்னால போக முடியல. கோயிலுக்கு போக முடியல. அவர நினைக்க முடியல, பண்ண முடியல. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலுமே இறைவன நினைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா எல்லா இடையூறுமே கண்டிப்பாக நீங்கிடும். இப்போ உங்களால வெளிய கோயிலுக்கும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க. வெளிய ஒரு உழவார பணியும், ஒரு சிறப்பான செயல்களும் எதற்குமே உங்களால போக முடியல. ஆனா இறைவனோடு நெருங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, கண்டிப்பாக ஒரு முடிவ மட்டும் நீங்க ஆழமா எடுத்துணும். தினமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குனா போதும். நான் சொல்றது பக்தி நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்றேன். பக்தி நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்காக சொல்றேன். அவங்க ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், நீங்க தினமும் 6 மணிக்கு எழுந்து தொடர்ச்சியா வேலை இருக்குன்னா, அப்ப 5 மணிக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இறைவனுக்காக முன்னாடியே எழுந்துடுங்க. அப்ப 5 மணிக்கு நீங்க எழுந்துட்டா, தினமும் காலையில ஒரு திருவாசக புத்தகம், ஒரு நாளைக்கு 5 பதிகம் கட்டாயப்படுத்திக்கணும். எப்படி 3 வேளை நம்ம கரெக்ட்டா உணவு எடுத்துக்கலன்னா, நம்மளுடைய உடலானது ஒரு சக்தி குறை வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் வருதோ, அதே போல கண்டிப்பா இத நான் படிக்கலன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்ற நீங்க அப்படி ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கணும் மனசுக்குள்ள. தினமும் ஒரு நாளைக்கு 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க படிச்சிடணும். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சிவாய நம ஒரு 101 சொல்லுவோம். நமச்சிவாய 101 சொல்லுவோம். அருணாச்சலம் ஒரு 101 சொல்லுவோம். இந்த 1 மணி நேரம் சிவத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக நீங்க கட்டாய முடிவை மனதுக்குள்ளே நிலையாக நிறுத்திக் கொண்டு செய்யணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் நீங்க ஒரு 8 மணிலாம் படுத்துறீங்கன்னா, ஒரு 8:30 மணிக்கு தூங்குங்க. 1/2 மணி நேரமாவது இறைவனுக்காக செலவு பண்ணலாம். இல்ல 1 மணி நேரமாவது செலவு பண்ணலாம். இந்த 1 மணி நேரமும், 1/2 மணி நேரமும் இறைவன சிறிதளவு நினைக்க நினைக்க கண்டிப்பாக அது பெரிதளவா ஆகும். இப்ப நீங்க தினமுமே இன்னைக்கு 5 பாட்டு, காலையில 5 பாட்டு, மாலை நேரத்துல ஒரு 5 பாட்டு, இல்லன்னா மாலை எனக்கு நேரம் கிடையல இரவு ஒரு 5 பாட்டு. இத நீங்க தொடர்ச்சியாவே திருவாசகம் 1லிருந்து 51 வரைக்கும் நீங்க தினமுமே படிச்சுட்டு வர என்ன ஆகும்னா, தானாகவே அது மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடமா ஆகிட்டா, நீங்க புத்தகத்தை எடுத்து தான் படிக்கணும் இல்ல. நீங்க ஒரு சமைக்கிறீங்க. அந்த நேரத்துல இறைவன மனதுக்குள்ளவே பாடினே ஒரு சமையல செய்யலாம். கழிவறையில மலமே கழித்தாலும் சரி, சிவ சிந்தனையோடு நீங்க மனதிற்குள்ளே அவரை நினைத்துக் கொண்டு பதிகம் பாடலாம். குளிக்கும் பொழுது இறைவனை நினைக்கலாம். ஆனா நமக்கு வழி இருக்கின்றது இறைவனோடு சேரணும்ட்டு. அதை பயன்படுத்த மாட்டோம். வழிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம எப்படி பிரித்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறை நமக்கு தெரிந்து அதுல செயல்முறைப்படுத்தாது இருக்க ஒரே காரணம் தான் பக்தி மேம்பட நம்ம வாய்ப்பே தரது கிடையாது. இல்ல எனக்கு காலையில இருந்து வேலை ஈவினிங் வரை இருக்குது, என்னால சாமி கும்பிட முடியல, ஒரு சாக்கா சொல்லலாம். சாமி நினைக்க முடியல, என்னால இப்படியே இருக்குது, நான் என் நேரமும் எனக்கு இருக்கிற வேலைக்கு எனக்கு சோர்ந்து தூங்குறதுக்கே சரியா இருக்குதுன்னா,
நீ உன்னை ஏமாத்திக்கிற அவ்வளவுதான் தவிர இறைவனுக்காக யாராலையும் எதையும் செய்ய முடியாது. நீ ஒவ்வொரு மணி நேரமோ 2 மணி நேரம் ஒதுக்கிறது எல்லாமே உன்னுடைய ஆன்மாவுக்காக, உன்னுடைய உயர்வுக்காக தான் தவிர இறைவனுக்காக நம்மளால எதையும் செய்ய போறது கிடையாது. அப்ப உனக்காக தான் நீ செய்ய போற. அப்ப கண்டிப்பாக காலை 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரமாவது 51 பதிகம் காலைல ஆரம்பிச்சு ஒரு 10 பதிகம், இல்ல மாலையில ஒரு 10 பதிகம் அப்படிங்க தொடர்ச்சியாக பாடிட்டே வர 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமே மனதில் இருந்து உங்களுக்கே பதில் வரும். ஏன்னா மனதை செம்மையாக்கிடும். இந்த பதிகங்கள் உங்களை மன தூய்மைப்படுத்திடும். உங்களை சிவமா மாத்தக்கூடிய திருவாசகம் அது. அப்ப உங்க ஆன்மாக்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யும். செய்ய செய்ய நீங்க வெளியே போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஒரு காணொளியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. தன் உள்ளிருக்கும் உள்ளமே அனைத்தையும் செய்ய வைக்கும். உங்களுடைய சிந்தையில் உள்ளே குரு நின்று அத்தனையும் செய்ய வைப்பார். உங்களுடைய அனைத்து இடையூறுகளையும் வேரோடு அழிப்பார். அதற்கு முதல் கட்டம் ஒரு முயற்சி எடுத்தா போதும். அடுத்த கட்டம் தானாக வந்துவிடும். அதனால் கண்டிப்பாக அனைவரும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, அதனால் இறைவனை நினைக்க நேரம் இல்லை, இப்படி சாக்கு பேச்சுகளை நிறுத்தி நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகள் இருந்தாலும் நினைக்க முடியும் என்பதுதான் உண்மையான கருத்து. அதனால் அதற்கேற்றாற்போல் இறைவனை நினைத்து உங்களுடைய ஆன்மாவினை இறைவனோடு இணையும் வழியை கண்டு அவனோடு இணையக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் உழைக்க தயாரானால் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கி அத்தனையும் செய்து அருள் செய்வான் என்று கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.